இந்த அச்சு ஆவணத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க காணொலி ஆவணமாக ஒவ்வொரு பரப்புரை பயணத்தில் ஒவ்வொரு மேடையிலும் போட்டு போட்டு இது போல் ஒரு எண்ணியல் திரையில் போட்டு போட்டு காட்டி விளக்கி பேசுவோம். அது முழுக்க காட்ட முடியாது, நீண்ட நேரம் எடுக்கும் ஒவ்வொரு இதுவும். அதனால் ஒரு சிறு சிறு துளி காட்சிகளாக உங்களுக்கு இதை திரையிடுவதில் நான் மகிழ்கிறேன். முதலாக உங்கள் பார்வைக்கு தான் இதை படைக்கிறோம். அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அதை தான் தர்வீஸ் சொல்கிறான், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதை சொல்கிறோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழி தான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்போ நீங்கள் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் நேயம் பிரியுது. உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரால ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்ப பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்ப அதை தாண்டி உலகிலே முதன்மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்விங்கிற அலெக்ஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்ப காலப்போக்கிலே தமிழ் மொழி பாருங்க. ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனர் என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு விவசாயம், வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர் சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம். நம்ம படிக்கிறோம் மாசானுக புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்றாரு, சுஷ்மா ஓனரே சொல்றாரு. இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்கள் எல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள் ஆய்வு கட்டுரைகளை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், இந்திய துணைக்கண்ட முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்தில். சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்த போது அவன் எழுப்பிய ஒளியில் இருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்திற்கு அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழ்ல இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனாலதான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்ப எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தலால் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரே சிவபெருமானை தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியா மந்திரம் தேவையில்லை, தமிழே மந்திரம்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். பெரும்பாலும் நக்கீரன் நம்ம பாட்டுன்னு பாடுறான். அப்ப இறையனாரே தந்தது. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற செய்யுளை எழுதி கீழே இறையனார்னு தான் கையெழுத்து இருக்கு, படிச்சவங்களுக்கு தெரியும். இப்ப பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது,
குர்ஆன் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்த புனித நூல்கள் இருக்குது. ஆனா எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்திற்கும் ஏற்புடைய ஒரு பொதுமறை உண்டென்றால், ஒரு நீதி நூல் வேத நூல் உண்டென்றால், அது நம்முடைய நாயனார் வள்ளுவ பெருமகனார் வள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான். நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க திருச்சுறார். எல்லா சமயத்திற்கும் ஏற்புடையது. எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் பாடாத ஒன்றே கிடையாது. காதலை பாடி, காமத்தை பாடி, குடும்பத்தை பாடி, அரசை பாடி, வேளாண்மையை பாடி, எல்லாம். நாங்கெல்லாம் ஒரு கோட்பாட்டை புதிதாக வகுத்து கொள்ளல. அவனை வகுத்து தந்துட்டு போயிட்டான். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இல்வது நாடு, எல்லாம் பாடி தந்துட்டு போயிட்டான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு, வகுத்து இதன்படி நின்று ஆட்சி செய்டான்ட்டான். கடைசியா எனக்கு என்ன சொல்றான்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல், வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா, அதாண்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்ட்டான். அந்த மொழி உலகில் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இறைமகன் இயேசு தோன்றி 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் வருது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மொழியின் மூத்த மொழி, என் மொழியின் தொன்மை இலக்கணம் இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம். ஒரு மொழி இலக்கண இலக்கியம் காணுதென்றால் எவ்வளவு தொன்மையா இருக்குன்னு பாருங்க. தொல்காப்பியனே சொல்றான், என்பனார் புலவர் என்று 100 இடத்துக்கு மேல பாடுறான். அவனை தான் நம்ம ஆதின்னு நினைக்கிறோம். அவன் சொல்றான் எனக்கு முன்னாடி அப்படி என்று 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிடுறார் என்பனார் புலவர் என்று. அப்ப அதிலிருந்து நம்ம மொழியினுடைய தொன்மத்தை நீங்க அறியலாம். இந்த தொல்காப்பியனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யாரு? இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை நம்ம ஆய்வு செய்யறோம், திருக்குறளை படித்து இன்னைக்கு பேசுறோம். எழுசீர்ல ஒரு சொற்பிழை பொருள் பிழை எந்த பிழையும் இல்லாம ஒருத்தன் எழுதியிருக்கான, அவனுக்கு தமிழ் படிப்பிச்சவன் யாருன்னு தேடினீங்கன்னா நம் மொழியின் ஆழம் உங்களுக்கு தெரியும். இந்த மொழி என்பது மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியதுங்கிறார் மார்க்ஸ். ஆதியில காடுகளில் வாழ்ந்தவன் எழுப்புறான், தொலை தூரத்தில் இருக்கிறவன் அழைக்கிறதுக்கு ஓ ஐயோ அந்த ஒளிகள் தான் இன்னும் அப்படியே தமிழ்ல இருக்கிறதுனால அது ஆதி மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என் தாய்மொழி என்று நம்ம தாத்தா தேவனையப்பாவான தன் ஆய்விலே நிறுவுகிறார். அதான் நம்முடைய தாத்தா பாவலரேறு முன்னந்தோன்றிய நிலத்தில் மூத்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகமையாத்தவர், எந்திசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்ங்கிறார். வளர்ந்தரு வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியிலே காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்த நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கழனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்ங்கிறார். அப்படிப்பட்ட மொழி நம் மொழி என்பதை உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீராசை யாப்பு சந்தம் தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் உலக மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரே மொழி உயர்தனி செம்மொழி தமிழ்தான். எந்த மொழி, இது ரிமோட் எனக்கு இயக்கி, இது மைக் எனக்கு ஒளி வாங்கி, அது ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி, இது கேமரா ஒளிப்பதிவு கருவி, அது டிவி எனக்கு தொலைக்காட்சி, இது டிஜிட்டல் ஸ்கிரீன் எண்ணியல் திரை, எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள் வேர் சொற்களை உயிர் சொற்களை வைத்த ஒரே மொழி உலக மொழி தமிழ்தான். அப்படிப்பட்ட பேசிக்கொண்டே போகலாம், இது சுருக்கமா சொல்றேன். அப்படிப்பட்ட என் தாய்மொழியின் நிலை இன்னைக்கு என்னன்னு பாருங்க. பயன்பாட்டு மொழியா இல்ல, பண்பாட்டு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல, வழக்காட்டு மொழியா இல்ல, பயிற்று மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல. தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் பாருங்க. ஆட்சி மொழி அதிகார மொழி எந்த இடத்திலும் இல்லை. திருமண அழைப்பிதழ்ல கூட இல்லை. அதிகார மொழியா இல்ல, ஆட்சி மொழியா இல்ல, எங்கும் இல்லை. எமது பாட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. அவன்கிட்ட திருப்பி சொல்றான் பிள்ளை, ஆமா பாரதி எங்கேயும் காணோம். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடினான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழன் பண்டிகைக்கே ஹாப்பி பொங்கல் தான், பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட எழுதுறது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்குது பாருங்க.
இங்கே பாருங்கள், இதை கவனிங்க கொஞ்சம். அது என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாருங்கள், டிஃபன் சென்டர், அதையே டீஃபாயின் சென்டர், எழுத்து தமிழில் இருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இப்போ பாருங்க, அடுத்த ஒரு இதை பாருங்க. சூப்பர், இந்த பாருங்க போட்டு பாருங்க. பிளஸ்னா பிளஸ் தான், அப்படியே அந்த தமிழ் எழுத்துல பாலாஜி பிளைவுட் டிம்பர், கீழே பாலாஜி பிளைவுட் டிம்பர். அப்ப என்னன்னா, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இதுதான் தமிங்கிலம். இவர்கள் இதுவரை கடைபிடிச்ச இருமொழி கொள்கையை அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இருமொழி கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு உலகின் தலை சிறந்த மொழியை, ஆகச்சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றான், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, தன் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான்டா இருக்குன்னு. அந்த மொழி என் தாய்மொழிக்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறார் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த மொழி எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. இதைத்தான் இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்றது காரணம் அதுதான். அவர் பாடுறது இங்க பாருங்க, மம்தா எலக்ட்ரிக்கல்ஸ், அது மம்தா எலக்ட்ரிக்ஸ், அது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ், அதை சின்னதாக போட்டுட்டு இங்கிலாந்து நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் வாழ்கிற மாதிரி பாருங்க. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு, அங்கே கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாமல் இருந்தா என்ன, எதுக்கு எழுதணும்? அப்போ என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிற? நீ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழில், ஆனால் இவன் வச்ச முழக்கம் என்ன, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். எங்க இருக்கு? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி என் தாய் நிலத்திலே என் தாய்மொழி சிதை தள்ளிக்கப்பட்டுருச்சு. இது திருப்பூர் காட்டன், நியூ ஹேர் லைஃப், பைக் பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துக்கிறங்க. சுமால் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்தில் சிற்றுந்துன்னு சின்னதாக போட்டிருப்பான். போனால் போகுது, தமிழங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நம்மள என்னை மாதிரி ஆளுகளுக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அரசு எழுதியிருக்கு பாருங்க, மதுரை ஐ போட்டுருச்சு, அப்புறம் ஒரு காதல் குருவி போட்டுருச்சு, அப்புறம் மதுரை அரசு எழுதியிருக்குது. முதல்வரே சொல்றாரு, ரெயின்போனே எழுதுங்கன்ட்டு. தமிழ் வானவில்னு எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க பாருங்க. இப்ப இது உங்களுக்கு போதும். பேச்சு எப்படி பேசுறோம் பாருங்க, வம்படி ஆங்கில சொற்களை கலந்து. உங்களுக்கு தெரியாது, 20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷுக்கு பிச்சை போட்டிருக்கு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டிருக்கு. எப்படின்னா, நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை அவன் எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எஸ்போர்ட் ஸ்பீச், நம்ம உடன் அவன் எஸ்போர்ட் சடன், நம்மளுடைய பஞ்சு அவன் எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்மகிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. நீங்க இதுல பாருங்க, இங்க பாருங்க நம்ம எப்படி பேசுறாங்க பாருங்க. சும்மா சில இது உங்களுக்கு மாதிரிக்காக காட்டுறேன். டெவலப் பண்றதுக்காக கவர்மெண்ட் நாங்களே சில விஷயத்தெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு குட் கவர்னன்ஸ் பார்க்கும்போது இதுல பாருங்க, எல்லாருமே இந்த பட்டானா பேசுறாங்க. ஒன்னா ஆனா பேசணும், ஆனால் அப்படி சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்க பாருங்களேன், ஆக்சுவலி இது இல்லாம இந்த பாருங்க, நான் சொல்லல ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. சோன்னு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி பாருங்க. இது பாருங்க, நல்லா கவனிங்க. எப்படி பாருங்க, என் காலேஜ்ல நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம என்சிசி சீனியர். ஸோ எங்களுக்கு ஈக்குவலாக தான் ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாகவோ விமென்ஸ்க்கு கம்மியாவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாகவோ மென்ஸ் எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும். சொற்கள் இல்லாம இல்ல, வம்படியா பேசுறது, அதுல ஒரு அறிவுன்னு ஒரு அடிப்படை தானே. என் உடன் பிறந்தார்களே, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? ஒரே கேள்வி இதுதான் கேள்வி. அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அப்ப ஏன் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம்.
ஆக்ஷன் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம ஆக்டிங். படம் சூப்பராக இருந்துச்சு. சிறப்பா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அது சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அதாவது அந்த இசைல ஏதோ தமிழ் ஒளிமா இருக்குது பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல, அந்த கன்ஜெக்ஷன் வேடும்பாங்களா, அப்படி இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது. இந்த மொழி புது மொழி. ஏன் அதை சொல்றேன்னா, வலி, இதய முழுக்க வலி. என்னன்னா, என் இனம் செத்துருச்சு, இது ஒரு தமிங்கில இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிங்கிலர்கள். அப்போ இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் சொல்றாரு. அப்போ தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வரணுங்கிறதா. அப்போ இருக்கிற ஒரு உங்கால் தமிழர் இல்லையான்னு கேட்கலாம். தமிழரா இருக்காரு, தமிழர் இருக்காரு, தமிழரா இருக்காரா, தமிழுக்காக இருக்காரா, தமிழனுக்காக இருக்காரா, அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப நாம இந்த பெயர் பலகையில எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கட்டாயமா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நம்ம மாத்திடுறோம். அப்படி ஒரு வேலை இல்லை, அவங்க மாத்தலைன்னா நம்ம மாத்திட்டு அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துறோம், கட்டணும். அப்படி இல்லைன்னா உரிமத்தை நீக்கிறோம். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? அதான் நம்ம எழுப்புற கேள்வி. இங்கே ஒரு கேள்வி இருக்குது, பொதுவான ஒரு கேள்வி இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு. தமிழ் நமக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது இப்போ இப்போ அது ஒரு ஒரு அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற? வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படித்த? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ, எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இப்போ அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும், கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கும். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு அம்மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில், பிரிட்டனில் போய் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம் விளைய வைக்கிறத நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? நாம் தமிழ் என்று பேசுவது எந்த மொழியும், நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன வெறியாகாது. அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய இனங்களும் அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய இனத்திற்கும் முழு மொழியும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. இப்போ கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேலே 40க்கு மேற்பட்டவர்கள் சொல்லிருக்காது. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான், பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் இது ஒளி வாங்கின்னு இருக்கு. அப்போ அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடுறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, கொள்கை, நம்முடைய மொழி கொள்கை என்னவா வகுக்கிறோம்னா, மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையை பார்க்குறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையை பார்க்குறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மொழியாக தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்.
ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாசத்துல ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும். இந்த தெருவங்கும் விளம்பரம் இருக்கும்போது 6 மாசத்துல கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அதுக்கு படிச்சுட்டு கிடக்கணும். அடுத்தவன் மொழியில பேசுறது எப்படி? இங்கிலீஷ் நாலேஜ்னு எவன் சொல்லி கொடுத்தது? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்றேன், ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. இது அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைகள். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஹிந்தி தேவையா படிச்சுக்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் இப்போ என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்புக்கு இருக்கான். இராணுவத்திலேருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தான். என் தம்பி எல்லாம் வந்தாங்க. நல்லா அழகாக ஹிந்தி பேசுவாப்புல, நல்லா பேசுவாப்புல. எப்படி பேசுகிறாரு? ஹிந்தி படிச்சுட்டு வேலை சேர்ந்தாரா? தேவைப்படுது, அங்கே போய் கற்றுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளாக போனோம். இப்போ ஃப்ரான்ஸுக்கே போயிருக்கோன்னு வச்சுக்கிறோங்க. எங்கள் மக்கள் ஈழத்திலேருந்து போயிருக்கோம். எங்கள் உறவுகள் அழகாக ஃப்ரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க? நாங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு அகதியாக போனோம், ஏதிலிகளாக போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளோதானே. தன் தாய்மொழியை கற்காது நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆயிர மாட்டியா? நோயாளி ஆயிர மாட்டியா?